ஹாய், வணக்கம். சுகர் கண்ட்ரோல்ல இப்ப நீங்க பார்க்கறது, என் பிளட் சுகர் எவ்வளோ இருக்கு? நான் எவ்வளோ அதிகமா சர்க்கரை வச்சிருந்தேன். இப்ப எவ்வளோ குறைஞ்சிருக்கு. கரெக்ட் தானே? ஸோ, சுகர் கண்ட்ரோல் ரொம்ப முக்கியம் தான். ஆனா, அத நீங்க எப்படி பண்றீங்கங்கிறது அத விட முக்கியம். நீங்க சுகர கண்ட்ரோல் பண்றேன்னு சொல்லிட்டு, மாத்திரைய அதிகமா எடுத்து, நீங்க செய்ய வேண்டிய வாழ்க்கை முறை மாற்றமே செய்யாம இருக்கும்போது, உங்க கணையம் அழிஞ்சிட்டு வருதுங்கிறதையும் நீங்க உணரணும். ஸோ, உள்ள ஒரு உறுப்பு ஃபெயிலியர் போறத, சிம்டம்ஸ் தெரியல, எனக்கு அந்த உறுப்பு எப்படி இருக்குன்னு என் கண்ணுக்கு தெரியல, அது கதறது எனக்கு கேட்கல அப்படின்னு சொல்லி, நீங்க வந்து மாத்திரை மட்டும் நான் போட்டுட்டேன், நான் எப்படி வேணா இருப்பேன் அப்படின்னு நீங்க வாழ முடியாது. ஸோ, இப்ப நீங்க சர்க்கரை குறையறதுக்கு மாத்திரைலாம் எடுக்குறீங்கல்ல, அதுல பேசிக் டைப் பார்த்தீங்கன்னா, இன்சுலின் சென்சிடைசர்ன்னு சொல்லுவோம். இப்ப சர்க்கரை எதனால ஆரம்பிக்குது? இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால ஆரம்பிக்குது. டைப் 2 டயபெட்டிஸ் பத்தி சொல்றேன். இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால ஆரம்பிக்குது. அப்ப அந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை நீங்க கரெக்ட் பண்ணலைன்னா, நிறைய இன்சுலின் சுரந்து சுரந்து உங்க கணையம் ஃபெயிலியர் ஆகி, அதனால இதுக்கு மேல என்னால இன்சுலின் சுரக்க முடியல. அது எக்ஸாஸ்ட் ஆகி, டயர்ட் ஆகி, இவ்வளவுதான் என்னால முடியும்னு சொல்றப்ப தான் உங்களுக்கு சர்க்கரை பிளட்ல அதிகமாகி நீங்க டயபெட்டிக் ஆகுறீங்க. ஸோ இதுல 2 பிரச்சனை. ஒண்ணு என்னன்னா, இன்சுலின் வேலை செய்யல. இன்னொன்னு, ஏற்கனவே இருந்த இன்சுலினே பத்தல. ஏன்னா அது ஒழுங்கா வேலை செய்யாதனால. அப்ப நீங்க 2 ட்ரீட்மெண்ட் பார்ட் இருக்கு அதுல. ஒண்ணு இருக்கிற இன்சுலினை வேலை செய்ய வைக்கிறது. அதை தாண்டி சுகர் ஹையா இருக்கும்போது இன்னும் இன்சுலினை சுரக்க வைக்கிறது. 3வது பார்ட் ஒன்று இருக்கு. இதுக்கும் வேலை ஆகலைன்னா இன்சுலினே கொடுக்கறது. ஸோ இதுதான் 3 ட்ரீட்மெண்ட் லைன். ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இன்சுலின் சென்சிடைசர். இது என்ன பண்ணுதுன்னா, ஏற்கனவே உடம்புல இருக்கிற இன்சுலினை நல்லா வேலை செய்ய வைக்கிறது. ஸோ இது வந்து மெட்ஃபார்மின் குரூப், பைகுவானைட்ஸ்னு சொல்லுவோம். இது அதே மாதிரி கிளிட்டாசோன்ஸ்னு ஒரு குரூப் இருக்கு. ஸோ இந்த 2 குரூப் என்ன பண்ணுதுன்னா, உங்களுக்கு இன்சுலினை இருக்கிற இன்சுலினை வேலை செய்ய வச்சு சர்க்கரையை குறைக்குது. ஸோ இது போய் கணையத்தை ஸ்டிமுலேட் பண்ணாது. அப்ப கணையம் ஓவர் ஒர்க் பண்ணாது, எக்ஸாஸ்ட் ஆகாது, ஃபெயிலியர் போகாது. ஆனா இதுக்கு ஒரு லிமிட் இருக்கு. இது வந்து இப்போ உங்களுக்கு ஒரு 12 ஹெச்பிஎன்சி இருக்குன்னா, அதை வந்து உடனே 6 ஆக்க முடியாது. இது வந்து 1 to 1.5% தான் இதனால குறைக்க முடியும். ஸோ இந்த ஹெச்பிஎன்சி குறைக்கிற, இந்த சுகர் குறைக்கிற தன்மை இதுக்கு ஒரு லிமிடேஷன் இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா, அடுத்த குரூப்பை ஆட் பண்ணுவோம். அது பாத்தீங்கன்னா இன்சுலின் செக்ரிட்டோகாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா இன்சுலினை சுரக்க வைக்கிற மாத்திரைகள். இதை வந்து சல்ஃபினைல் யூரியா குரூப்னு சொல்லுவோம், கிளினைட்ஸ்னு சொல்லுவோம். இதுல என்னன்னா, நீங்க காமனா யூஸ் பண்ற கிளிமிப்ரைட், கிளிபன்கிளமைடு, கிளிக்லாசைடு, கிளிபிசைடு இதெல்லாம் இதுல வரும். இந்த மருந்தெல்லாம் என்ன பண்ணுதுன்னா, உங்க கணையத்துல இருக்கிற இன்சுலின் ப்ரொடியூசிங் செல்ஸை போய் ஸ்டிமுலேட் பண்ணி இன்னும் இன்சுலினை ப்ரொடியூஸ் பண்ண வைக்குது. ஸோ ஆல்ரெடி உங்க கணையம் டயர்டா தான் இருக்கு. இப்ப நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு மாட்டு வண்டி, இப்ப பழைய காலத்துலலாம் பாத்தீங்கன்னா, இப்பெல்லாம் 4 வீலர் அதெல்லாம் வந்துருச்சு. பட் முன்னாடி ஒரு லோடு கொண்டு போகணும்னா மாட்டு வண்டியில தான் ஏத்திட்டு போவாங்க இல்லையா? இப்ப அந்த பின்னாடி வண்டியில உட்கார்ந்து இருக்கவரு கையில ஒரு சாட்டை வச்சுட்டே இருப்பாரு. ஸோ அந்த மாடு லோடு இழுக்க முடியாம அதுக்கு வயசாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அதனால இழுக்கவே முடியல. ஆனா அவரு அப்பவும் லோட குறைக்கல. இன்னும் 4 சாட்டை அடி சேர்த்தி கொடுக்குறாரு. அப்ப அந்த சாட்டை அடியில வலி தாங்க முடியாம அந்த மாடு லோட இழுத்துட்டு போகுது. இதுதான் இப்ப இன்சுலின் செக்ரிட்டோகாக் நம்ம கணையத்துக்கு பண்றது. ஆல்ரெடி உங்க கணையத்தினால உங்க சுகர் லோட பேலன்ஸ் பண்ண முடியல, மேனேஜ் பண்ண முடியல, அதுவே தவிச்சிட்டு இருக்கு. நாம என்ன பண்றோம்னா, இந்த மாத்திரையை கொடுத்து இன்னும் இன்சுலினை சுரந்து எனக்கு சுகரை குறைன்னு சொல்லி ஆர்டர் போடுறோம். அந்த மாத்திரை தான் அந்த சாட்டை அடி. ஸோ நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ இந்த மருந்தை டோஸ் இன்க்ரீஸ் பண்ணி எத்தனை வருஷம் சாப்பிட்றீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்க கணையம் வீக் ஆகிட்டு தான் வரும். ஏன்னா அதனால ஆல்ரெடி முடியல. ஸோ எக்ஸாஸ்ட் ஆகி தான் இருக்கு. ஸோ இந்த ட்ரக்கை வந்து வைஸா யூஸ் பண்ணலைன்னா, அதுக்காக இது வந்து கான்ட்ரா இண்டிகேட்டட் ட்ரக் கிடையாது. இதனால எனக்கு ஃபெயிலியர் போது இல்லை. நீங்க வேற லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் எதுவுமே பண்ணிக்காம, நான் என்ன வேணா சாப்பிடுவேன், சுகரை ஏத்திக்குவேன், எந்த டைம் வேணாலும் சாப்பிடுவேன், எக்ஸசைஸ் பண்ண மாட்டேன், சர்க்கரை எவ்வளோ வேணா ஏறட்டும், நான் மாத்திரை சாப்பிடுவேன் அப்படிங்கிறவங்க தான் இந்த ட்ரக்கை ஓவர் யூஸ் பண்ற மாதிரி வரும். பல வருஷம் ஹெவி டோஸா மாத்திரையை குறைக்கணும் அப்படிங்கிறதே இல்லாம, எனக்கு இன்னைக்கு சுகர் 150க்குள்ள இருக்கா, நான் என்ன மாத்திரை சாப்பிட்டா என்ன அப்படின்னு நீங்க வாழ முடியாது. ஸோ உள்ள ஒரு உறுப்பு கதறிட்டு இருக்குங்கிறத கேளுங்க. இது எப்படி மேனேஜ் பண்ணணும்? இதுக்கு தனியா வேற குரூப் ட்ரக்ஸும் இருக்கு. இன்சுலின் நான் இன்சுலின் செக்ரிட்டோகாக்ஸ், அதாவது இன்சுலின் இருக்கிற இந்த சுரக்க வைக்கிற குரூப்பை தவிர வேற சில குரூப்ஸும் இருக்கு. கிளிப்டன்ஸ், டெபாக்ளிஃப்ளோசன், அந்த மாதிரி கிளிஃப்ளோசன்ஸ், DPP4 இனிபிட்டார், அது மாதிரி மாத்திரைகள்லாம் இருக்கு. பட் என்னன்னா,
மாத்திரையை வைஸா யூஸ் பண்றது ரொம்ப முக்கியம். புத்திசாலித்தனமா யூஸ் பண்ணணும். அதை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணக்கூடாது. ஸோ நான் என்ன பண்ணணும் இதுல இருந்து என்னை பாதுகாக்க அப்படின்னா மீண்டும் பேசலாம்.